இங்குள்ள ஆண்களின் வாழ்வில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அல்லது இனி நடக்கும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தர வருகிறார்கள் நம் மாணவர்கள். எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நமக்கு சொல்லித்தர வருகிறார்கள் இவர்கள். இந்நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சிரிப்பதற்கு மட்டுமே, சிந்திப்பதற்கு அல்ல. மீண்டும் சொல்கிறோம், சிரிப்பதற்கு மட்டுமே, சிந்திப்பதற்கல்ல. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. நாம் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா. எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி, ஓ எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, ஊத்திருக்கு பட்டுல ரோஜா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, ஊத்திருக்கு பட்டுல ரோஜா. எனக்கு நான்தானையா உனக்கு பொண்டாட்டி, ஓ எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி. கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படைச்சா, ஓ நெஞ்சுக்கொரு உறவா என்ன படைச்சா. கண்ணுக்கொரு நிலவா என்ன படைச்சா, ஏன் நெஞ்சுக்கொரு உறவா ஒன்ன படைச்சா. ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நாம் பாடுவேன். இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். என்ன
அழகு எத்தனை அழகு மலர் கொட்டிய அழகு இந்தல் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொட்டிய அழகு இந்தல் தோள் சாய்ந்ததே எந்தன் உள்ளங்கையில் அவன் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை வைத்தாள் சுட்டு விழி பார்வையில் சுகம் வைத்தாள் உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே எவளோ என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே என்று இதயம் கேட்டேன் இளமை பாதித்தேன் கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொல்து தின்றதே இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் என்றதே உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே நீங்க தான் என் தங்கச்சியை புல்லு பார்க்க வந்திருக்கீங்களா? யார் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் கழுத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சிருவான். இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்கு. இப்பாசம் மலர அந்த பவள மல்லி பாரிஜாத பூவன் அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. அக்கா பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சரிடா இரு. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? உங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையா? நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கியாதீங்க. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை இழந்து உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? விடை தருமா எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது, யாரோடு யார் செல்வது? சோக கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. அத கேட்டா தாங்காது
தலை தாழ்ந்து தொழுதே என் தலை மீது நடந்தார் ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் வடையடிக்கோ ஆறு குளம் போட்டெடுக்கோ அன்பு மகனே நாலு தேசம் திறந்திருக்கு நடக்கிற தெரிந்திருக்கு முன்னே நீண்டு வைய முத்து மகனே தங்கச்சி உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய் போ. பாவி இந்த துக்கத்தில் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போற அதை நினைச்சே சிரிச்சு. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. வெள்ளமனோ உள்ள மச்சான் விழியோர ஈரமென்ன பக்கத்திலே நான் இருந்தும் துக்கத்திலே நீ இருந்தா கரை சேரும் காலம் இப்போ. தோல்வி நிலை என